இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு என்ஆர்ஐ பையருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிக்குள்ள பண்ணா பெஸ்டா அவுட்டர்ல பண்ணா பெஸ்டா அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். பிரைஸ் என்னவா இருக்குது, ஸோ அது போக வந்து ஃபியூச்சர் growth என்னவா இருக்குது, அது போக ரெண்டல் இன்கம்லாம் எப்படி வருது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது பிரைஸ் அட்வான்டேஜ். ஸோ இப்போ சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள ஆல்ரெடி ஸ்கொயர் ஃபீட் 8,000 இருந்து 20,000 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல மாசா போயிட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம். இதே நம்ம அவுட்டர் சென்னையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2,000 இருந்து 4,000 ரூபாய் வரையும் பிரைஸ் வந்து நமக்கு கேட்கிற இடத்துல கேட்கிற விலையில கிடைக்கிற அளவுக்கான பிரைசஸ் இருக்குது. அதுலயும் மிக முக்கியமா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உரக்கடமா இருக்கட்டும், செங்கல்பட்டா இருக்கட்டும், கிளாம்பாக்கமா இருக்கட்டும், பொன்னேரியா இருக்கட்டும், இந்த ஏரியாஸ்லாம் சிட்டி ரேட்ல இருந்து 1/4 நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியா எடுத்துக்க முடியும். ஆனா ரொம்ப டெவலப்டாகவும் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் இனிமேல் அங்கதான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ என்ஆர்ஐ பையர்ஸ்க்கு கூட இது வந்து ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா இருக்கும். எதனால அப்படின்னா ஒரு லெசர் அமௌண்ட்டுக்கு ஒரு பிகர் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் அப்படின்னா கம்பல்சரி இந்த ஏரியாஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிக்குள்ள வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் 600 ஸ்கொயர் ஃபீட் வாங்கிட்டு ரொம்ப டைட்டா வண்டி போக முடியாம வண்டி நிறுத்தினா 10 வண்டி பின்னாடி வந்து நின்றுட்டு நிறைய பிரச்சனைகள் அந்த மாதிரி எல்லாம் பாக்குறதுக்கு, ஏன்னா ஃபியூச்சர் அப்ரிசியேஷன் இருக்காது. அப்ரிசியேஷன் ஆன வரை இருக்கும், அதுக்கு மேல அப்ரிசியேஷன் ஆகவே ஆகாது. நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அதுல இருந்து இன்கமோ இல்ல ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸோ வேணும் அப்படின்னா 2,000 ரூபாய்க்கு வாங்குற ப்ராப்பர்ட்டி நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா 8,000 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்க்கு உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஆல்ரெடி 20,000 ரூபாய்க்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி மீறி போனா 21,000 ரூபாய்க்கு போகலாம் ஒரு 5 வருஷம் கழிச்சு. அது உங்களுக்கு பெனிஃபிட்னு சொல்லிட முடியாது. ஸோ அதனால எதை எங்க வாங்கணும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க மணி கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ அவுட்டர் சென்னையில தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுலயும் பாத்தீங்கன்னா ரிங் ரோட்ஸா இருக்கட்டும், மெட்ரோ எக்ஸ்பேன்ஷனா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல வருது அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்குறோம். இப்ப நம்ம இடம் வாங்கணும் அப்படின்னா ஃபியூச்சர்ல அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது 100% கேரண்டி. ரெண்டாவது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரெண்டல் இன்கம். எங்கெங்கெல்லாம் ரெண்டல் இன்கம் நமக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவுட்டர் ஏரியாஸ்ல தான் ஐடி பார்க்ஸா இருக்கட்டும், ஸோ இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் எல்லாம் அதிகமா இருக்கிறது. அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆரா இருக்கட்டும், சிறுசேரியா இருக்கட்டும், மகேந்திரா வேர்ல்டு சிட்டியா இருக்கட்டும், உரக்கடம் இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டா இருக்கட்டும், இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸ், ஸோ ஐடி பீப்புள்ஸ் இங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிற இடம். ஸோ அதனால இங்க வாங்கி நீங்க ஒரு பில்டிங் கட்டியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டல் அப்படிங்கறது 100% கேரண்டி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ என்ஆர்ஐ பீப்புள்ஸ்க்குனே ஸ்பெஷலா இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா லேண்டோட ரேட்டும் கம்மியா இருக்கும், பிளஸ் நீங்க ஈஸியா ரெண்டல் இன்கமும் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு 2 BHK வந்து சிறுசேரியிலயோ கிளாம்பாக்கத்திலயோ இருக்குது அப்படின்னா நீங்க ஒரு 15 இருந்து ஒரு 20,000 வரையும் ரெண்ட்டை மந்த் ஆன் மந்த் நீங்க உங்களால ரிசீவ் பண்ண முடியும். இதே ஒரு உரக்கடம் வில்லா கம்யூனிட்டிஸ்ல உங்க ப்ராப்பர்ட்டி நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா 20 இருந்து 25,000 ரூபாய் அப்படிங்கிறது ஈஸியா கிடைக்கும். ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கறதுனால ஸோ மெயின்டெனன்ஸ் எல்லாமே அந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. உங்க ப்ராப்பர்ட்டி கம்பல்சரி 100% சேஃபா இருக்கும். ரெண்ட்டுக்கு நீங்க தாராளமா இன்கமா நீங்க ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது மோஸ்ட் ப்ராபப்ளி என்ஆர்ஐக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா நீங்க அடிக்கடி அங்கிருந்து வெளிநாடுகள்ல இருந்து நீங்க வந்து பார்த்துட்டு போக முடியாது. உங்க ப்ராப்பர்ட்டி விட்டா ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு டெனன்ட் இருக்கிறாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பீப்புள்ஸே அதை வந்து டேக் கேர் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க, ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னா 100% அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கேரண்டியா கிடைக்கும். லாஸ்ட் இங்கதான் நம்ம வந்து ரொம்ப வாட்ச் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபியூச்சர் growth ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டேன், எல்லாமே அவுட்டர் சென்னை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபியூச்சர் growth ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அமையுது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுலயும் முக்கியமா மெட்ரோவோட phase 2 phase 3 எல்லாமே அவுட்டர்ல இருந்து இன்னரை கனெக்ட் பண்ற ஒரு விஷயமா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி எல்லாம் டெவலப் ஆயிருச்சு அப்படின்னா எல்லாமே சிட்டி தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அவுட்டர்ல தான் எக்ஸ்பான்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் வந்து பரந்தூர்ல வருது அப்படிங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பா வரும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அது வந்து சவுத் அண்ட் வெஸ்ட் ரிங்ல இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அதுக்கப்புறம் போர்ட்டு கூட எண்ணூர் காட்டுப்பள்ளி இங்கெல்லாம் வந்து எக்ஸ்டென்ஷன் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. போர்ட் எல்லாம் வருதுன்னா நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம், கூட்ஸ் பேஸ்டு கம்பெனிஸ் எல்லாம் வரலாம், ஸோ லாஜிஸ்டிக்ஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் எல்லாம் வரலாம், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆகும், ஸோ பாப்புலேஷன்ஸும் அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு ரெண்டெல்லாம் நீங்க பிளான் பண்ணாலும் சரி, லேண்டா வாங்கியிருந்தாலும் சரி, லேண்ட் அப்படிங்கிறது ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இல்ல ரெண்டெல்லாம் வாங்கியிருந்தாலும் நீங்க ஒரு 15,000 ரூபாய் இருக்கிற ரெண்ட் 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் மாறுறதுக்கும் நிறைய சான்சஸ் அதிகம். இந்த வீடியோ மூலமா என்ஆர்ஐ பையர்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கம்பல்சரி நீங்க ஒரு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை 2x 3x 5x அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா
அவுட்டர் ரிங்ல இருக்கிற சென்னை சிட்டிஸை வந்து நீங்க டார்கெட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுலயும் இந்த செங்கல்பட்டா இருக்கட்டும், திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த சிட்டிஸ் எல்லாம் தான் நெக்ஸ்ட் சென்னை சேட்டிலைட் சிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏரியால தான் நெக்ஸ்ட் வரப்போற எல்லா டேர்ம்ஸ், எல்லா ஆபீசஸ், எல்லா ஃபேக்டரிஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவுட்டர் சென்னையை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்குது. நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ரேஞ்சில் தான் இருக்கு. 2000 இருக்கட்டும், 4000 இருக்கட்டும், இந்த மாதிரி வேரியேஷன்ஸ்ல நிறைய இருக்குது. நீங்க லேண்ட் ஆனா இப்ப இன்னைக்கு கிடைக்குது. இப்ப சென்னை சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா லேண்டே கிடைக்காது அப்படிங்கிற லெவல்ல உருவாயிருச்சு. ஸோ அப்ப அங்க போய் முட்டிட்டு இருக்கிறதுக்கு நீங்க தாராளமா ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம வாங்குறது தான் மிக மிக புத்திசாலித்தனம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு நாங்க நிறைய வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தான், நமக்கு பணம் மட்டும் போதாது, அறிவும் தேவை. அந்த அறிவு என்ன அப்படின்னா பன்மடங்கு பெருக்கி தரதுக்கான அறிவு. நிறைய வீட்டுல சொல்லுவாங்க, எங்க அப்பா என்ன கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு. ஆனா இதே பல வீட்டுல ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல எல்லாம் நடந்திருக்கும். அவங்க அப்பா வந்து ஒரு ஏக்கர் வச்சிருந்தாரு. அது அப்ப வாங்கும்போது ஒரு 1000த்துல வாங்கினாரு. இன்னைக்கு அது வந்து ஒரு 10 கோடிக்கு போகுது. அதை வச்சு நான் பிசினஸ் பண்ணல அப்படின்லாம் சொல்லும்போது இன்னொரு வீட்டுல சொல்லுவாங்க, இல்ல எங்க வீட்டுல இருந்த இடத்த வித்துட்டாரு, அதனால எங்களால எதுவுமே பண்ண முடியல, எங்க அப்பா ஒண்ணுமே கொடுக்காம போயிட்டாரு, இல்ல எங்க தாத்தா ஒண்ணுமே கொடுக்காம போயிட்டாரு, எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி நாளைக்கு ஃபியூச்சர்ல வர ஜென்ரேஷன்ஸ் புலம்ப கூடாது அப்படின்னா கண்டிப்பா அறிவை தாராளமா எடுத்துக்கலாம். இந்த வீடியோ மூலியமா நீங்க கண்டிப்பா எங்கெங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. இது மேலும் ஏதாவது ஒரு லீகலான தேவைகள் வேணும் அப்படின்னாலோ, இல்ல வேற ஏதாவது ஹெல்ப் இடம் வாங்குறதுல வேணும் அப்படின்னாலோ தாராளமா எங்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச பீப்புள்ஸ் உங்களுக்கு கனெக்ட் பண்றோம். நீங்க தாராளமா அவங்க மூலியமா யூஸ் பண்ணிக்கோங்க. ரேட் அப்படி இல்லைனாலும் நீங்க ஆன்லைன்ல 99 acres நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. அது மூலியமாவும் நீங்க பார்த்து அவுட்டர் சென்னையில இடம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.